சாமியே சரணமையப்பா. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் தொக்கு. என்னடா இது சாமியை சரணம் சொல்லிட்டு இறால் தொக்குன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இறால் தொக்கு தான். ஆனா சைவ இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சம்பளம் கிடையாது, ஏழை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? சோறு தான் முக்கியம். ஊற வச்ச கொண்டக்கடலை, அது கூடவே 100 கிராம் பன்னீர், இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடலை. போட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு நம்ம அந்த சப்பாத்திக்கு பண்ணுவோம்ல ஆட்டா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு நல்லா உருட்டி, நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கத்தியை வச்சு கோடு போட்டு எதாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டி எடுத்துங்க. நான் உங்களுக்காக 2 இது பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துட்டு நான் வரேன். ஓகேவா? ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, முந்திரி, கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, அந்த எண்ணெய் நல்லா சூடானோன்னு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜ்ஜை இறா மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக விடாமல், கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்கும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு 4 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அந்த எண்ணெயிலேயே போட்டுருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அதில் போட்டுருங்க. பேஸ்ட்டு போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா சுருளை கிண்டி விட்டு நம்ம தக்காளி, ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு கொஞ்சோன்னு தண்ணி, நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவுனில்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதை வச்சு நல்லா கிளறி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதாவது அந்த தண்ணி, அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சைவ இறால், அந்த இறாலை தூக்கி அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனா நல்ல மணமான சைவ இறால் தொக்கு ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னது மட்டும் பத்தாதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.